அனைவருக்கும் இனிய காலை வணக்கங்கள். ஒலிம்பியா ஐஏஎஸ் அகாடமி சார்பாக அப்கமிங்காக வரக்கூடிய டிஎன்பிசி தேர்வால் நடத்தக்கூடிய குரூப் 1 தேர்விற்காக வாரம் 3 தேர்வுகள் அடங்கிய இலவச மாதிரி தேர்வுகளை ஒலிம்பியா ஐஏஎஸ் அகாடமி சார்பாக நடத்த திட்டமிடப்பட்டுள்ளது. அந்த வகையில் இன்று நடைபெற்ற மாதிரி தேர்வுக்கான எக்ஸ்பிளனேஷன் வீடியோவை தான் நம்ம இந்த காணொலியில் பார்க்க இருக்கிறோங்க. குறிப்பா இந்த ஃப்ரீ டெஸ்ட்டை பொறுத்தவரையும் யூனிட் 4, 5, 6 ஆகிய 3 தலைப்பில் இருக்கக்கூடிய நியூ சிலபஸ் படி தான் நம்ம தேர்வுகளை தினசரியாக வாரத்துக்கு 3 தேர்வுகளை அட்டன் பண்ண போறோங்க. ஒவ்வொரு மாதிரி தேர்வுமே 30 கேள்விகளை அடங்கிய ஒரு வினா தொகுப்பா இலவசமா முழுமையா வழங்கப்படும் அப் டு எக்ஸாம் 3 வரையும். நிச்சயமா அப்கமிங்கா வரக்கூடிய டிஎன்பிசி குரூப் 1 இருந்தாலும் சரி, அடுத்து வரக்கூடிய குரூப் 2 2A அண்ட் குரூப் 4 எக்ஸாமுக்கும் சரி, நம்மளுடைய இந்த ஃப்ரீ டெஸ்ட் ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இந்த வீடியோவை பொறுத்தவரையும் பாலிட்டி ஏரியாவில் ஃபர்ஸ்ட் டாபிக் சிலபஸில் ஆஸ் பர் சிலபஸில் இந்தியன் கான்ஸ்டியூஷன், அடுத்து ஃபீச்சர்ஸ் ஆஃப் இந்தியன் கான்ஸ்டியூஷன் ரிலேட்டடான ஒரு 30 கேள்விகளை அதற்கான ஆன்சரோட நம்ம பார்க்கலாம். இந்த வீடியோக்கான கொஸ்டின் பேப்பர் பிடிஎஃப் வேணுன்றவங்க டிஸ்கிரிப்ஷன் அதுக்கான லிங்க் தரப்பட்டுள்ளது. இது இல்லாமல் 2026 டிஎன்பிசி குரூப் 1க்கான ஃப்ரீ டெஸ்ட் பேட்ச் டெலிகிராம் சேனல் லிங்க்கும் அதில் தரப்பட்டுள்ளது. தேவையானவங்க ஜாயின் பண்ணிக்காங்க. நிச்சயமா நம்முடைய மாதிரி தேர்வு பாலிட்டி ஏரியா அடுத்து பார்த்தீங்கன்னா யூனிட் 5 அண்ட் யூனிட் 6ல பார்த்தீங்கன்னா முழு மதிப்பெண் பெறுவதற்கு மிக பயனுள்ளதாக இருக்கும். முதல் முறையாக நம்ம சேனலை பார்க்குறவங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் சிம்ல கிளிக் பண்ணிடுங்க. நீங்க பெல் சிம்ல கிளிக் பண்ணாதான் நாங்கள் தொடர்ந்து அப்லோட் பண்ற வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிபிகேஷன் வரும். இதெல்லாம் நமக்கு குரூப் 1 சிலபஸை பொறுத்தவரையும் இப்போ அப்டேட் சிலபஸ்ல யூனிட் 1 ஜெனரல் சயின்ஸ் 10 கொஸ்டின், யூனிட் 2 ஜியாகிரபி ஆஃப் இந்தியா 10 கொஸ்டின்ஸ், நெக்ஸ்ட் ஒன் யூனிட் 3 ஹிஸ்டரி கல்ச்சர் ஆஃப் இந்தியா அண்ட் இந்தியன் நேஷனல் மூவ்மெண்ட் ரிலேட்டடா 25 கொஸ்டின்ஸ் இருக்கும். நெக்ஸ்ட் ஒன் யூனிட் 4 நம்ம எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப்ல ரொம்ப எதிர்பார்க்கக்கூடியது, குறிப்பா ஜிஎஸ் பகுதியில கான்சென்ட்ரேட் பண்றதுக்கு நமக்கு குரூப் 1 கிளியர் பண்றதுக்கு மிக முக்கியமா இருக்கக்கூடியது பாத்தீங்கன்னா யூனிட் 4 இந்தியன் பாலிட்டியை பொறுத்தவரை 40 கேள்விகள். அதற்கு அடுத்து பாத்தீங்கன்னா யூனிட் 5 பொறுத்தவரையும் 50 கேள்விகள் அடங்கியுள்ளது. ஒன்று இந்தியன் எக்கனாமி, நெக்ஸ்ட் ஒன் டெவலப்மெண்ட் அட்மினிஸ்ட்ரேஷன் இன் தமிழ்நாடு. ஸோ இந்தியன் எக்கனாமில இருந்து ஒரு 25 கொஸ்டினும் பிளஸ் டெவலப்மெண்ட் அட்மினிஸ்ட்ரேஷன் ரிலேட்டடா ஒரு 25 கொஸ்டினும் டோட்டலா 50 கொஸ்டின்ஸ் நமக்கு யூனிட் 5ல இருந்து கேட்கிறாங்க. நெக்ஸ்ட் ஒன் யூனிட் 6 பொறுத்தவரையும் மிக மிக முக்கியமானது ஹிஸ்டரி கல்ச்சர் ஹெரிடேஜ் அண்ட் சோசியோ பொலிட்டிக்கல் மூவ்மெண்ட்ஸ் இன் தமிழ்நாடு. அதாவது தமிழ்நாடு சார்ந்த வரலாறு, பண்பாடு, கலாச்சாரம், சமூக மூவ்மெண்ட்டுகள், அதாவது சோசியல் பொலிட்டிக்கல் சமூக அரசியல் இயக்கங்கள் ரிலேட்டடான கொஸ்டின்ஸா 40 கேள்விகள் அடங்கியுள்ளது. ஸோ நமக்கு இங்க யூனிட் 4, 5, 6 இந்த 3 டாபிக்ல இருந்தும் தினசரியா வாரத்துக்கு பாத்தீங்கன்னா 3 தேர்வுகள் முழுமையா இலவசமா வழங்கப்படும் என்பதை தெரிவித்துக் கொள்கிறோம். ஒவ்வொரு நாளும் பாத்தீங்கன்னா 2 நாட்களுக்கு ஒரு முறை, அதாவது மண்டே இன்று பாத்தீங்கன்னா பாலிட்டி நடந்ததுன்னா அடுத்து பாத்தீங்கன்னா நெக்ஸ்ட் யூனிட் 5ல இருந்தோம், அதுக்கு அடுத்தது யூனிட் 6ல இருந்து இருக்கும் 30 கேள்விகள் தினசரியா வழங்கப்படும். இதுக்கான ஷெட்யூலும் தனியா டெலிகிராம்ல நம்ம எந்தெந்த டாபிக் வைஸா என்னைக்கு என்ன டாபிக் நடக்கும் அப்படின்றது நம்ம பிஃபோராகவே அனுப்பிடுங்க. ஸோ நிச்சயமா குரூப் 1 எக்ஸாமுக்கு இந்த தினசரி 30 கேள்விகள் உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும். இந்த 30 கேள்விக்கான எக்ஸ்பிளனேஷன் வீடியோ தான் இதுல ரொம்ப ரொம்ப முக்கியமானது, ஹைலைட்டான விஷயம். அது 30 கேள்வி மட்டும் பார்க்க மாட்டாங்க, அது சார்ந்த ரிலேட்டடான எல்லா கொஸ்டின்ஸும் அதுக்கான எக்ஸ்பிளனேஷனும் ஃபுல்லா பார்ப்போங்க. அந்த வீடியோஸை நம்ம பார்க்கலாம். இதுல ஃபர்ஸ்ட் டெஸ்ட் பாத்தீங்கன்னா பாலிட்டில இருந்து நம்ம எடுத்திருக்கோம். ஸோ பாலிட்டில முழு மதிப்பெண் பெறுவதற்கு மிக மிக முக்கியமா இந்த 30 கேள்விகள் ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். நிச்சயமா நாங்க சொல்றேங்க. ஸோ ஃபர்ஸ்ட் கான்ஸ்டியூஷன் ஆஃப் இந்தியா, பிரியாம்பிள் ஆஃப் த கான்ஸ்டியூஷன், சைலண்ட் ஃபீச்சர்ஸ் ஆஃப் த கான்ஸ்டியூஷன். ஸோ இது ரிலேட்டடான ஒரு 30 கேள்விகள், அதற்கான முழு விளக்கங்களை நாம இந்த காணொலியில பார்க்கலாங்க.
ஒலிம்பியா ஐஏஎஸ் அகாடமி சார்பாக 2026 டிஎன்பிஎஸ்சி குரூப் 1 எக்ஸாமிற்கான இலவச மாதிரி தேர்வுகள் இன்று முதல் 29/12/2025 முதல் வழங்கப்பட்டு வருகிறது. அதில் 30 கேள்விகள் இருக்கும், 30 மதிப்பெண், நமக்கு 1.5 மார்க் தான். ஸோ நம்ம இங்கே வந்து மாடல் டெஸ்ட்ன்றதுனால நம்ம கன்சிடர் பண்ணியிருக்கோம். முதல் டெஸ்டா பாலிட்டியிலிருந்து 30 கேள்விகள்ல ஃபர்ஸ்ட் கொஸ்டின், ஒழுங்குமுறை சட்டம் 1773 சிறப்பு அம்சங்களில் தவறானது எது எவை? ஒழுங்குமுறை சட்டம் ரெகுலேட்டிங் ஆக்ட்னு சொல்லலாம். ஸோ ரெகுலேட்டிங் ஆக்ட் சட்டத்தினுடைய சிறப்பு அம்சங்கள்ல எது தவறு? முதல் கேள்வி. 1, இந்திய அரசியலமைப்பின் முதல் படி என்று அழைக்கப்படுகிறது. ஸோ ரெகுலேட்டிங் ஆக்ட் பாத்தீங்கன்னா இந்திய அரசியலமைப்பின் முதல் படி என்று அழைக்கப்படுகிறது. சரி. ஆங்கில கிழக்கிந்திய கம்பெனியின் இயக்குனர் குழுவில் உள்ள உறுப்பினர்களின் பதவிக்காலம் ஓராண்டிலிருந்து 4 ஆண்டுகளாக உயர்த்தப்பட்டது. ஸோ ரெகுலேட்டிங் ஆக்ட் படி பாத்தீங்கன்னா ஈஸ்ட் இந்தியா கம்பெனியில் இருந்த இயக்குனர் குழுவில் இருந்த உறுப்பினர்களுடைய பதவிக்காலம் பாத்தீங்கன்னா 1 இயர்ல இருந்து 4 இயர்ஸா இன்க்ரீஸ் பண்ணாங்க. ஸோ 2வது கூற்று சரி. 3, இச்சட்டத்தின் மூலம் வங்காளத்தின் ஆளுநர் வங்காள கவர்னர் ஜெனரல், சட்டத்தின் மூலம் வங்காளத்தின் ஆளுநர் வங்காள கவர்னர் ஜெனரல் அல்லது வில்லியம் கோட்டையின் தலைமை ஆளுநர் என்று அழைக்கப்படுவார். சோ ஒழுங்குமுறை சட்டம் 1773 மூலமாக வங்காளத்தின் ஆளுநரை என்னன்னு மாத்துறாங்க? வங்காள கவர்னர் ஜெனரல் அல்லது வில்லியம் கோட்டையின் தலைமை ஆளுநர் என்று அழைக்கப்படுவார். சோ 3வது கூற்று சரி. 4, தலைமை ஆளுநருக்கு உதவ 5 நபர்கள் கொண்ட ஆலோசனை குழு ஏற்படுத்தப்பட்டது. சோ இங்க தலைமை ஆளுநருக்கு உதவ 5 நபர்கள் கொண்ட ஆலோசனை குழு ஏற்படுத்தினாங்களா? ஒழுங்குமுறை சட்டம் மூலமானா 5 நபர்கள் கிடையாது. அப்ப 4வது கூற்று தவறு. எத்தனை நபர்கள்னா 4 நபர்களை கொண்ட ஆலோசனை குழு தான் ஏற்படுத்தியிருப்பாங்க. அப்போ இங்க தவறானது 4 மட்டும் தவறா இருக்கு. அதாவது தவறானதுல எது சரின்னா 4 மட்டும். கொஸ்டின்ஸை பொறுத்தவரை இப்ப இருக்கக்கூடிய ட்ரெண்டிங் என்ன இப்போ பிரசன்ட்ல இருக்கு அந்த பேட்டர்ன் படி தான் வந்து கொஸ்டின் செட் பண்ணிருக்கு, பாத்துக்காங்க. கேள்வி 2, 6 உறுப்பினர்களை கொண்ட கட்டுப்பாட்டு வாரியம் எந்த சட்டத்தின் வாயிலாக ஏற்படுத்தப்பட்டது? சோ 6 உறுப்பினர்களை கொண்ட கட்டுப்பாட்டு வாரியம். சோ கட்டுப்பாட்டு வாரியம் வந்து எந்த சட்டத்தின் வாயிலாக ஏற்படுத்தினாங்கன்னா பிட் இந்திய சட்டம் 1784 மூலமாக ஏற்படுத்தப்பட்டது. கேள்வி 3, சரியான இணையை தேர்வு செய்க. 3 இணையில் எது சரின்னு பார்க்கலாம். 1, பட்டய சட்டம் 1813 கல்வி மேம்பாட்டிற்காக ஆண்டிற்கு 1 லட்சம் ரூபாய் ஒதுக்கீடு செய்யப்பட்டது. 2, பட்டய சட்டம் 1833 இந்தியாவின் கவர்னர் ஜெனரல் அழைக்கப்படுகிறார். இந்தியாவின் கவர்னர் ஜெனரல், அதாவது வங்காளத்தின் கவர்னர் ஜெனரல் என்றது என்ன மாறுது? பட்டய சட்டம் 1833 மூலமா இந்தியாவின் கவர்னர் ஜெனரலா பெயர் மாற்றப்படுகிறது. 3, மெக்காலே குழு பரிந்துரை குடிமை பணிகளை தேர்வு செய்யும் முறை பாத்தீங்கன்னா மெக்காலே குழுவின் பரிந்துரையின்படி ஏற்படுத்தப்படுகிறது. அப்ப சரியான இணை வந்து பாத்தீங்கன்னா இங்க 3மே சரியா இருக்கு. கேள்வி 4, பொறுத்துக. முஸ்லிம்களுக்காக வகுப்புவாரி பிரதிநிதித்துவம். முஸ்லிம்களுக்காக வகுப்புவாரி பிரதிநிதித்துவம் எதன் மூலம் ஏற்படுத்தப்பட்டதுன்னா மிண்டோ மார்லி சீர்திருத்தம் 1909. மிண்டோ மார்லி சீர்திருத்தம் 1909 மூலமா தான் முஸ்லிம்களுக்கு தனி பிரதிநிதித்துவம் கூடிய ஒரு அமைப்பு வாக்கு பிரதிநிதித்துவம் ஏற்படுத்தியிருப்பாங்க. 2, வகுப்புவாரி பிரதிநிதித்துவத்தின் தந்தை என்று அழைக்கப்படுபவர். வகுப்புவாரி பிரதிநிதித்துவத்தின் தந்தை யாருன்னா மிண்டோ பிரபு. 3, இரட்டை ஆட்சி முறை அறிமுகம். இரட்டை ஆட்சி முறை மாண்டேகு செம்ஸ்போர்ட் சீர்திருத்த சட்டம் மூலமா 1919 மூலமாக இரட்டை ஆட்சி அறிமுகம் செய்யப்பட்டது. எங்கன்னா மாகாணங்கள்ல. இரட்டை ஆட்சி ஒழிப்பு. இரட்டை ஆட்சி ஒழிக்கப்பட்டது இந்திய அரசு சட்டம் 1935ல. இந்திய அரசு சட்டம் 1935 மூலமாக மாகாணங்களில் இரட்டை ஆட்சி முறை ஒழிக்கப்பட்டு மத்தியில் இரட்டை ஆட்சி முறை கொண்டு வந்திருப்பாங்க. அது இந்திய அரசு சட்டம் 1935. இப்ப இங்க சரியான விடை 2, 1, 3, 4. கேள்வி 5, பின்வரும் தொடர்களில் தவறானது எது? சோ 4 ஆப்ஷன் எது தவறுன்னு பார்க்கலாம். தலைமை ஆளுநரின் நிர்வாக குழுவில் முதல் முறையாக ஒரு இந்திய சட்ட உறுப்பினராக நியமிக்கப்பட்டவர் எஸ்.பி. சின்ஹா. சோ தலைமை ஆளுநர் குழுவுல நிர்வாக குழுல முதல் முறையாக இந்திய சட்ட உறுப்பினராக நியமிக்கப்பட்டவர் யாரு? எஸ்.பி. சின்ஹா. சரி. இங்கிலாந்து பாராளுமன்றத்தில் பொதுமக்கள் அவையில் உறுப்பினரான முதல் இந்தியர் தாதாபாய் நௌரோஜி ஆவார். பொதுமக்கள் அவையில இங்கிலாந்து பார்லிமெண்ட்ல ஃபர்ஸ்ட் உறுப்பினரான
இந்தியர் யாருன்னா தாதாபாய் நௌரோஜி தான். இந்திய சட்டம் 1892 படி அரசாங்க பணிகளில் இடஒதுக்கீட்டு முறை அறிமுகப்படுத்தப்பட்டது. இதுதான் இங்க தவறு. அப்போ எந்த சட்டத்தின் படி வந்து பாத்தீங்கன்னா அரசாங்க பணிகளில் இடஒதுக்கீட்டு முறை அறிமுகப்படுத்தினாங்க அப்படின்னா 1861 சட்டத்தின் படிதான், இந்திய சட்டம் 1861 சட்டத்தின் படிதான் அரசாங்க பணிகளில் இடஒதுக்கீட்டு முறை அறிமுகம் செய்யப்பட்டது. 1892 இருக்கு. அப்ப மூணாவது ஆப்ஷன் தவறு. அப்ப இங்க கேள்வி என்ன, பின்வரும் தொடர்களில் தவறானது ஆப்ஷன் சி. டி ஆப்ஷன் பாருங்க. இந்திய அரசு சட்டம் 1935 படி அனைத்து மாகாணங்களிலும் இரட்டையாட்சி முறை ஒழிக்கப்பட்டு மாகாண சுயாட்சி அறிமுகப்படுத்தப்பட்டது. சோ மாகாணங்கள்ல இரட்டையாட்சி முறையை ஒழித்தது எந்த சட்டம்னா இந்திய அரசு சட்டம் 1935. மாகாணங்களில் இரட்டையாட்சி முறை ஏற்படுத்தியதுன்னா 1919 சட்டம். தெளிவா பாத்துக்கோங்க. கேள்வி 6. தவறான இணையை தேர்வு செய்க. ஆகஸ்ட் அறிக்கை எப்ப வெளியிட்டாங்கன்னா 1917 ஆகஸ்ட் 20 தான் வெளியிட்டாங்க. சரி. கிளமண்ட் அட்லி அறிவிப்பு. கிளமண்ட் அட்லி எப்ப அறிவிச்சிருப்பாருன்னா இந்தியாவுக்கு சுதந்திரம் வழங்கப்படும் சொல்லிட்டு அறிவிச்சிருப்பாரு 1947 பிப்ரவரி 20 சுதந்திர இந்தியாவின் முதல் கவர்னர் ஜெனரல் ராஜாஜின்னு இருக்கு. கேள்வி என்னன்னா சுதந்திர இந்தியாவின் முதல் கவர்னர் ஜெனரல் மவுண்ட் பேட்டன் பிரபு. முதல் இந்திய கவர்னர் ஜெனரல் தான் ராஜாஜி வருவாங்க. இங்க 3 4 மாறி இருக்கு. அப்போ தவறானது 3 மற்றும் 4 தவறு. கேள்வி 7. பின்வரும் நிகழ்வுகளை கால வரிசைப்படி அமைந்துள்ளதை தேர்வு செய்க. 1 ஆகஸ்ட் நன்கொடை, 2 சைமன் குழுவின் அறிக்கை வெளியீடு, 3 நேரு அறிக்கை, 4 கிரிப்ஸ் தூதுக்குழு வருகை. சோ ஆகஸ்ட் நன்கொடை நமக்கு நல்லாவே தெரியும். இங்க ஆகஸ்ட் நன்கொடை 1940. சைமன் குழுவின் அறிக்கை வெளியிடப்பட்டது. சைமன் குழுவின் அறிக்கை வெளியிடப்பட்டது 1930 மே மாசத்துல வெளியிட்டிருப்பாங்க அறிக்கை. சைமன் குழு அமைக்கப்பட்டதுன்னு பாத்தீங்கன்னா 1927 நவம்பர் 8 சைமன் குழு அமைச்சிருப்பாங்க. 1928 வந்து மும்பை வந்திருப்பாங்க. அடுத்து வந்து பாத்தீங்கன்னா சைமன் குழு தன்னுடைய அறிக்கையை வெளியிட்டது 1930 மே மாசம். அடுத்து நேரு அறிக்கை. நேரு அறிக்கை நேருதான் யார் வருவார்னா மோதிலால் நேரு. நேரு அறிக்கை வெளியிடப்பட்டது 1928 ஆகஸ்ட் 10. நெக்ஸ்ட் ஒன் கிரிப்ஸ் தூதுக்குழு இந்தியா வருகை தந்தது 1942 மார்ச் 23 1942 மார்ச் 23 கிரிப்ஸ் தூதுக்குழு வருகை தந்தது. அப்ப இங்க பின்வரும் நிகழ்வுகள சரியான காலவரிசை எதுனா 3 2 1 4. கேள்வி 8. கேபினட் தூதுக்குழு பற்றிய கூற்றுகளில் சரியானது எது எவை? 3 கூற்று இருக்கு. இதுல எது சரின்னு பார்க்கலாம். 1 சர் ஸ்டாபோர்ட் கிரிப்ஸ், ஏவி அலெக்சாண்டர், பெத்தி கிளாரன்ஸ் ஆகியோரை கொண்ட குழு 1946 அமைக்கப்பட்டது. இக்குழுவின் தலைவர் ஏவி அலெக்சாண்டர் ஆவார். 3 இடைக்கால அரசாங்கம் ஒன்று அமைக்க இக்குழு பரிந்துரை செய்தது. சோ இந்த கேபினட் தூதுக்குழு தான் இடைக்கால அரசாங்கம் வந்து அமைக்க பரிந்துரை தந்திருப்பாங்க. சரி, அப்ப இங்க எது தவறுனா 2வது தவறா இருக்கு. இக்குழுவின் தலைவர் யாருன்னா பெத்தி கிளாரன்ஸ் தான் இருந்திருப்பாரு. கேபினட் தூதுக்குழு அல்லது அமைச்சரவை தூதுக்குழுன்னு சொல்லலாம். அதனுடைய தலைவர் யாருன்னா ஏவி அலெக்சாண்டர் தந்திருக்காங்க. தவறு. பெத்தி கிளாரன்ஸ் தான். மொத்தம் 3 பேர் கொண்ட குழு இருப்பாங்க. ஸ்டாபோர்ட் கிரிப்ஸ், ஏவி அலெக்சாண்டர், பெத்தி கிளாரன்ஸ். ஆனா தலைவர் வந்து பாத்தீங்கன்னா பெத்தி கிளாரன்ஸ் தான் வருவாரு. கேள்வி என்னன்னா கேபினட் தூதுக்குழு பற்றிய கூற்றுகள் சரியானது 1 மற்றும் 3 சரியா இருக்கு. கேள்வி 9. இடைக்கால அரசாங்கத்தில் இடம்பெற்ற உறுப்பினர்கள் தொடர்பான கூற்றுகளில் சரியானதை தேர்வு செய்க. சோ இடைக்கால அரசாங்கத்துல யாரெல்லாம் எந்தெந்த துறையை வகிச்சாங்க அப்படின்றது முக்கியமான ஒரு கேள்வியும் கூட. சோ சர்தார் வல்லபாய் பட்டேல் உள்துறை அமைச்சர் பதவியேற்றிருப்பார். நேரு வெளியுறவுத்துறையை கவனிச்சிருந்தார். சரி. ராஜேந்திர பிரசாத் தொழில்துறையானா தொழிற்சாலைனா கிடையாது. ஜான் மாத்தாய் வந்து உணவு மற்றும் வேளாண்மை துறையானா கிடையாது. இந்த ராஜேந்திர பிரசாத் உணவு மற்றும் வேளாண்மை துறையை கவனிச்சிருப்பாரு. ஜான் மாத்தாய் வந்து தொழிற்சாலை துறையை வந்து கவனிச்சிருப்பாரு. கேள்வி என்ன, இடைக்கால அரசாங்கத்தில் இடம்பெற்ற
உறுப்பினர்கள் தொடர்பான கூற்றுகள் சரியானது 1 மற்றும் 2 சரி. சோ இடைக்கால அரசாங்கத்தை பத்தி முழுமையா நாம இங்க பார்த்தறலாம். சோ இடைக்கால அரசாங்கத்தை பொறுத்தவரையும் 1946 செப்டம்பர் 2ல அமைச்சிருப்பாங்க. ஏற்கனவே இடைக்கால அரசாங்கம் ரிலேட்டடா क्वेश्चंस கேட்டிருக்காங்க டிஎன்பிசில. சோ இடைக்கால அரசாங்கத்துல யாரெல்லாம் என்னென்ன துறையை வகிச்சிருந்தான்னு பார்க்கலாம். 1 ஜவஹர்லால் நேரு. ஜவஹர்லால் நேரை பொறுத்தவரையும் வெளியுறவுத்துறை, காமன்வெல்த் உறவுகள். 2 சர்தார் வல்லபாய் பட்டேல் உள்துறை, தகவல் மற்றும் ஒலிபரப்புத்துறை. 3 டாக்டர் ராஜேந்திர பிரசாத்தை பொறுத்தவரையும் உணவு மற்றும் வேளாண்மை துறை. 4 டாக்டர் ஜான் மத்தாய் தொழிற்சாலை மற்றும் விநியோகத்துறை. 5 சர்தார் பல்தேவ் சிங் பாதுகாப்புத்துறை. 6 CH பாபா சுரங்கம் மற்றும் மின்சாரத்துறை. ஜக்ஜீவன் ராம் தொழிலாளர் துறை. லியாகத் அலிகான் நிதித்துறை. ஆசப் அலி ரயில் மற்றும் போக்குவரத்து துறை. சந்திரிகர் வணிகத்துறை. காஷ் நாபர் அலிகான் சுகாதாரத்துறை. ஜோகிந்திரநாத் மண்டல் சட்டத்துறை. அப்துல் ராப் நிஸ்தார் பாத்தீங்கன்னா அஞ்சல் மற்றும் வான் போக்குவரத்து துறை. ராஜாஜி கல்வி மற்றும் கலைத்துறையை பார்த்திருப்பாரு. சோ இதுதான் இடைக்கால அரசாங்கத்தில் இருந்த துறைகள். அதற்கு தலைமை வகித்தவங்க யாருன்றத சோ தெளிவா படிச்சு வச்சுக்காங்க. இதுல சரியானது எது தவறானது எதுன்னு கூட கேட்கலாம். கேள்வி 10 இந்திய அரசியலமைப்பு பற்றிய கூற்றுகளில் தவறானது எது? 1 1922ஆம் ஆண்டு காந்தி இந்தியர்களுக்கு என தனி அரசியலமைப்பு சட்டத்தை இந்தியர்களே உருவாக்க வேண்டும் என்ற கருத்தை கூறினார். சோ 1922ல காந்தி சொல்லியிருப்பாரு இந்தியர்களுக்கு என தனி அரசியலமைப்பு சட்டத்தை இந்தியர்கள் தான் உருவாக்கணும்னு சொல்லியிருப்பாரு. எப்போ 1922. சரி. 2 1922ஆம் ஆண்டு அன்னி பெசன்ட் அம்மையாரின் முயற்சியால் மத்திய சட்டசபையின் இரு அவை உறுப்பினர்களின் கூட்டு கூட்டம் சிம்லாவில் நடத்தப்பட்டது. சோ அன்னி பெசன்ட் அம்மையார் முயற்சியால 1922ல மத்திய சட்டசபையின் இரு அவை உறுப்பினர்களின் கூட்டு கூட்டம் சிம்லாவில் நடந்திருக்கும். சரி. சி ஆப்ஷன். 1923ஆம் ஆண்டு சர்தேஜ் பகதூர் சப்ரு என்பவரின் தலைமையில் நடைபெற்ற மாநாட்டில் இந்திய காமன்வெல்த் மசோதா உருவாக்கப்பட்டது. சரி. அப்போ 3 கூற்றுமே சரியா இருக்கு. அப்ப தவறு வந்து 4வது கூற்று தவறு. என்ன தவறுன்றத பார்க்கலாம். 1928 ஆகஸ்ட் 10ல சென்னையில் நடைபெற்ற ஐஎன்சி மாநாட்டிற்கு மோதிலால் நேரு சுயராஜ்ய அரசியலமைப்பு தீர்மானத்தை முன்மொழிந்தார். சோ 1928 ஆகஸ்ட் 10ல பாத்தீங்கன்னா ஐஎன்சி மாநாடு சென்னையில நடக்குது. இந்த ஐஎன்சி மாநாட்டுல சுயராஜ்ய அரசியலமைப்பு தீர்மானத்தை முன்மொழிந்தது மோதிலால் நேரு. ஆனா மோதிலால் நேரு கிடையாது, அவங்களுடைய பையன் ஜவஹர்லால் நேரு தான் வந்து முன்மொழிந்திருப்பாரு. அப்ப தவறானது ஆப்ஷன் டி தான் தவறு. அடுத்தது 11வது கேள்வி. அரசியல் நிர்ணய சபை பற்றிய கூற்றுகளில் சரியானது எது எவை? 4 கூற்றுல எது சரின்னு பார்க்கலாம். 1 அரசியல் நிர்ணய சபையின் மொத்த உறுப்பினர்களின் எண்ணிக்கை 389 பேர் ஆவர். 2 1946ஆம் ஆண்டு அமைச்சரவை தூதுக்குழு திட்டத்தின் கீழ் அரசியல் நிர்ணய சபை உருவாக்கப்பட்டது. 3 இச்சபையில் 292 மாகாண பிரதிநிதிகள், 93 சுதேச அரசுகள் நியமன உறுப்பினர்கள், மாகாண முதன்மை ஆணையர்கள் சார்பில் 3 பேர் மற்றும் பலுசிஸ்தான் சார்பில் 1 என மொத்தம் 389 உறுப்பினர்கள் இருந்தனர். சரி. இதன் முதல் கூட்டம் 1946 டிசம்பர் 11ல நடைபெற்றது. சோ அரசியல் நிர்ணய சபை பற்றிய கூற்றுகள் சரியானது எதுனா 1, 2, 3 சரி. 4வது கூற்று தவறு. ஏன்னா அரசியல் நிர்ணய சபையின் முதல் கூட்டம் 1946 டிசம்பர் 9ஆம் தேதி நடந்தது. 2வது கூட்டம் தான் 11, 3வது கூட்டம் 13ல நடந்திருக்கும். அடுத்த கேள்வி 12வது क्वेश्चन. பின்வரும் தொடர்களில் சரியானது எது எவை? 1 1934ல இந்திய கம்யூனிஸ்ட் இயக்கத்தின் முன்னோடி என அழைக்கப்படும் எம்.என். ராய் இந்திய அரசியலமைப்பினை உருவாக்க கட்டாயம் அரசியல் நிர்ணய மன்றம் தேவை என்று கூறினார். சரி. 2வது கூற்று பாருங்க. 1935ல இந்திய தேசிய காங்கிரஸ் கூட்டத்தில் இந்திய மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட உறுப்பினர்களை கொண்டு இந்திய அரசியல் நிர்ணய சபை அமைக்கப்பட வேண்டும் என்ற கோரிக்கை வலுப்பெற்றது. எப்போ? 1935 ஐஎன்சி கூட்டத்துல. சரி. 3 1937 லக்னோ இந்திய தேசிய காங்கிரஸ் மாநாட்டில் வயது வந்தோர் வாக்குரிமை மூலம் உறுப்பினர்கள் தேர்ந்தெடுக்கப்பட்டு அரசியல் நிர்ணய சபை உருவாக்க வேண்டும் என தீர்மானம் நிறைவேற்றப்பட்டது. 3வது கூற்று தவறு. 4 1936ஆம் ஆண்டு ஜவஹர்லால் நேரு தலைமையில் முதலில் கிராமத்தில் நடைபெற்ற பாசிப்பூர் ஐஎன்சி மாநாட்டில் அரசியலமைப்பு சட்டம் உருவாக்கப்பட வேண்டும்
வேண்டிய முக்கியத்துவம் எடுத்துரைக்கப்பட்டது. சோ இதுல கூற்றெல்லாம் சரிதான், இந்த இயர் மட்டும் தவறா இருக்கு. சோ இங்க 1936 லக்னோ ஐஎன்சி காங்கிரஸ் மாநாட்டுல 1936 லக்னோ ஐஎன்சி மாநாட்டுல தான் வயது வந்தோர் வாக்குரிமையின் மூலம் உறுப்பினர்கள் தேர்ந்தெடுக்கப்பட்டு அரசியல் நிர்ணய சபை உருவாக்க வேண்டும் என தீர்மானம் நிறைவேற்றிருப்பாங்க. அதே 1937 பெய்ஸ்பூர் மாநாடு, அதாவது முதல்ல வந்து ஃபர்ஸ்ட் கிராமத்தில் ஐஎன்சி மாநாடு நடந்ததுன்னா அது காசிப்பூர் தான். யாருடைய தலைமையில? ஜவஹர்லால் நேரு தலைமையில நடைபெற்றது. சோ இந்த மாநாட்டுல அரசியலமைப்பு சட்டம் உருவாக்கப்பட வேண்டும் என முக்கியத்துவம் எடுத்துரைக்கப்பட்டது. இயர் இங்க தவறா இருக்கு. கேள்வி என்ன? பின்வரும் தொடர்களில் சரியானது எதுன்னு கேட்டிருக்காங்க. சரியானது 1 மற்றும் 2. கேள்வி 13. பின்வரும் கூற்றுகளில் தவறானது எது எவை? இதுல எது தவறுன்னு பார்க்கலாம். 1 கூற்று 1, கூற்று 2, கூற்று 3. கூற்று 1, 1939 நவம்பர் 19 காந்தியடிகள் அரிஜன் என்னும் இதழில் ஒரே வழி என்னும் தலைப்பில் அரசியல் நிர்ணய சபை மற்றும் சுதந்திரம் பெறுதலை பற்றி எழுதியிருந்தார். சோ 1939 நவம்பர் 19 காந்தியடிகள் அரிஜன் என்னும் இதழ்ல ஒரே வழி என்னும் தலைப்பில் அரசியல் நிர்ணய சபை மற்றும் சுதந்திரம் பெறுதலை பற்றி எழுதியிருந்தார். சோ முதல் கூற்று சரி. 2 1940 ஆண்டு ஆகஸ்ட் நன்கொடையில் இந்திய அரசியல் நிர்ணய சபை அமைக்கும் கோரிக்கை ஏற்றுக்கொள்ளப்பட்டது. இரண்டாவது கூற்று சரி. 3 1946 ஆண்டு இந்தியா வந்த அமைச்சரவை தூதுக்குழுவின் பரிந்துரையின்படி இந்தியாவிற்கான அரசியல் நிர்ணய சபை ஏற்படுத்தப்பட்டது. அரசியல் நிர்ணய சபையின் தோற்றம் போது அதன் சின்னம் சிங்கம் முத்திரை பயன்படுத்தப்பட்டது. அரசியல் நிர்ணய சபையுடைய தோற்றத்தின் போது அதனுடைய சின்னமா சிங்கம் முத்திரை பயன்படுத்தினாங்கன்னா கிடையாது. என்ன முத்திரைனா யானையுடைய முத்திரை தான் பயன்படுத்தியிருப்பாங்க அரசியல் நிர்ணய சபை உருவான போது 1946. அப்ப இங்க கேள்வி என்னன்னா பின்வரும் கூற்றுகளில் தவறானது எது சரினா கூற்று 3 மட்டும் சரி. அப்ப 3 மட்டும் தான் தவறா இருக்கு, மத்த 2 சரியா இருக்கு. கேள்வி 14. கூற்று காரணம். கூற்று இந்திய அரசியல் நிர்ணய சபை முதல் கூட்டம் 1946 டிசம்பர் 9 காலை 11 மணி அளவில் புதுடில்லியில் அரசமைப்பு அரங்கில் கூடியது. காரணம் முதல் கூட்டத்தின் கருப்பொருள் தற்காலிக தலைவரை தேர்ந்தெடுப்பதாகும். சோ இங்க காரணம் சரி, இதுக்கான விளக்கம் சரியானா விளக்கம் சரி கிடையாது. சோ கூற்று மற்றும் காரணம் சரி, மேல காரணம் கூற்றிற்கான சரியான விளக்கம் அல்ல. கேள்வி 15. பின்வரும் தொடர்களில் சரியானதை தேர்வு செய்க. 3 கூற்றில் எது சரின்னு கேட்டிருக்காங்க. 1 அரசியல் நிர்ணய சபையின் முதல் கூட்டத்தில் பங்கேற்ற மொத்த உறுப்பினர்களின் எண்ணிக்கை 211 சரி. தற்காலிக தலைவர் தேர்ந்தெடுக்கும் முறையானது பிரான்ஸ் நாட்டிலிருந்து எடுக்கப்பட்டது சரி. 3 அரசியல் நிர்ணய சபையின் தற்காலிக தலைவராக டாக்டர் சச்சிதானந்த சின்ஹாவை ஆச்சாரிய ஜே.பி. கிருபாலினி கேட்டுக்கொண்டார் சரி. ஏன்னா அவர் தான் வயசுல மூத்தவரா இருப்பாரு, அதனால வந்து பாத்தீங்கன்னா அரசியல் நிர்ணய சபையின் தற்காலிக ஒரு தலைவரா வந்து அவங்களை தேர்ந்தெடுத்திருப்பாங்க. அப்ப இங்க பின்வருத்தவர்கள் சரியானது 1, 2, 3 சரி. கேள்வி 14. பொருந்தாதது எது? 1 அரசியல் நிர்ணய சபையின் நிரந்தர தலைவரா தேர்ந்தெடுத்திருப்பாங்க. யாரு? டாக்டர் ராஜேந்திர பிரசாத் சரி. 2 அரசியல் நிர்ணய சபையின் துணை தலைவர்களா H.C. முகர்ஜியும் V.T. கிருஷ்ணமாச்சாரியும் தேர்வு செஞ்சிருப்பாங்க சரி. அரசியல் நிர்ணய சபையின் சட்ட ஆலோசகரா M.N. ராவ் இருந்தாரா? M.N. ராவ் கிடையாது, B.N. ராவ் தான் இருந்திருப்பாரு. சோ நமக்கு இங்க ஏன் இந்த இடத்துல மிஸ்டேக் பண்ணி வச்சிருக்கோம், சோ எக்ஸாம்ல ஏற்கனவே ப்ரீவியஸ் டிஎன்பிசில அதனுடைய இனிஷியலை கூட மாத்தி கேட்டு வச்சிருக்காங்க. சோ அரசியல் நிர்ணய சபையின் சட்ட ஆலோசகர் நியமிக்கப்பட்ட B.N. ராவ், இங்க M.N. ராவ்னு இருக்கு, தவறு. அப்ப பொருந்தாதது 3 மட்டும் பொருந்தல. கேள்வி 17. அரசியல் நிர்ணய சபையின் 3வது கூட்டம் தொடர்பான கூற்றுகளில் சரியானது எது எவை? சோ அரசியல் நிர்ணய சபையினுடைய 3வது கூட்டம் மிக மிக முக்கியமாக கருதப்படுகிறது. ஏன்னா பார்க்கலாம். 1 3வது கூட்டம் 1947 டிசம்பர் 13 அன்று 1947 டிசம்பர் 13 அன்று நடைபெற்றது. 2 இந்த கூட்டத்திற்கான கருப்பொருள் ஜவஹர்லால் நேருவின் நோக்கம் தீர்மானம் முன்மொழிதல் ஆகும். 3 ஜவஹர்லால் நேருவின் நோக்க தீர்மானம் பின்னர் முகவுரையாக மாற்றம் அடைந்தது.
சோ அரசியல் நிர்ணய சபை மூன்றாவது கூட்டம் தொடர்பான கூற்றுகளில் சரியானது எது அப்படின்னு கேட்டிருக்காங்க. இங்க மூன்றாவது கூட்டம் 1947 டிசம்பர் 13 நடைபெற்றது இருக்கு. சோ இது வந்து தவறு. டிசம்பர் 13 ஓகே, 1947 கிடையாது, 1946. சோ முதல் கூற்று தவறு. 2, இந்த கூட்டத்திற்கான கருப்பொருள் ஜவஹர்லால் நேருவின் நோக்க தீர்மானம் முன்மொழிதல் ஆகும். சரி. 3, ஜவஹர்லால் நேருவின் நோக்க தீர்மானம் பின்னர் முகவுரையாக மாற்றம் அடைந்தது. இப்ப இங்க சரியானது ஆப்ஷன் மிஸ்டேக் ஆயிருக்கு. 2 மற்றும் 3 மட்டும்தான் சரியா இருக்கு, 1 தவறு. கேள்வி 18, அரசியல் நிர்ணய சபையில் இடம்பெற்ற பெண் உறுப்பினர்களில் தவறான நபரை தேர்வு செய்க. சோ அரசியல் நிர்ணய சபையில மொத்தம் 15 பெண் உறுப்பினர்கள் இருந்திருப்பாங்க. இதுல யார் தவறுன்னு பார்க்கலாம். அம்மு சுவாமிநாதன், அன்சா ஜீவராஜ் மேத்தா, ரேணுகா லட்சுமி, மாலதி சௌத்ரி. இதுல அரசியல் நிர்ணய சபையில் இடம்பெற்ற பெண் உறுப்பினர்கள் தவறான நபர் ரேணுகா லட்சுமி வரமாட்டாங்க. சோ இங்க சரியானது அம்மு சுவாமிநாதன், அன்சா ஜீவராஜ் மேத்தா, மாலதி சௌத்ரி வருவாங்க. சோ அரசியல் நிர்ணய சபையில் இருந்த மொத்த பெண் உறுப்பினர்கள் 15 பேர். 1 by 1 பார்க்கலாம். 1 அம்மு சுவாமிநாதன், 2 அன்சா ஜீவராஜ் மேத்தா, 3 மாலதி சௌத்ரி, 4 ரேணுகா ராய், 5 விஜயலட்சுமி பண்டிட், 6 பேகம் அசாஸ் ரசூல், 7 கமலா சௌத்ரி, 8 பூர்ணிமா பானர்ஜி, 8 பூர்ணிமா பானர்ஜி, 8 பூர்ணிமா பானர்ஜி, 9 சரோஜினி நாயுடு, 10 அன்னி மஸ்கரினே, 11 துர்காபாய் தேஷ்முக், 12 லீலா ராய், 13 ராஜ்குமாரி அம்ரித் கவுர், 14 சுஸ்மிதா கிருபாலினி, 15 தாக்ஷாயினி வேலாயுதன். சோ அரசியல் நிர்ணய சபையில மொத்தம் 15 பெண் உறுப்பினர்கள் இருந்தாங்க. சோ முக்கியமானது பாத்துக்காங்க. திரும்ப திரும்ப இதை ரீகால் பண்ணிட்டே இருந்தாதான் நமக்கு ஞாபகமா வரும். அடுத்தது பாத்தீங்கன்னா 19வது கேள்வி, பொறுத்துக குழுக்கள் மற்றும் அதன் தலைவர்கள். ஒன்றிய அரசியலமைப்பு குழு தலைவரா இருந்தது யாரு? ஒன்றிய அரசியலமைப்பு குழு தலைவர் ஜவஹர்லால் நேரு. மாகாண அரசியலமைப்பு குழு தலைவர் சர்தார் வல்லபாய் பட்டேல். வரைவு குழுவின் தலைவர் டாக்டர் BR அம்பேத்கர். செயல்முறை குழுவின் விதிகள் குழுவின் தலைவர் டாக்டர் ராஜேந்திர பிரசாத். இந்த சரியானது 4, 3, 2, 1. சோ இந்திய அரசியலமைப்பு சட்டத்தை உருவாக்க பொதுவா இருந்த மொத்த குழுக்களுடைய எண்ணிக்கை 23 குழுக்கள் இருந்திருக்கும். இதுல பெரிய குழுக்களுடைய எண்ணிக்கை 8, சிறிய குழுக்களின் எண்ணிக்கை 15 இருக்கு. சோ அந்த குழுக்கள் அதனுடைய துறைகளை தெளிவா பார்த்தரலாம். 1 ஒன்றிய அதிகாரங்கள் குழு. ஒன்றிய அதிகார குழு தலைவர் ஜவஹர்லால் நேரு. ஒன்றிய அரசியலமைப்பு குழுக்கும் ஜவஹர்லால் நேரு தான் தலைமை தாங்கி இருப்பாரு. மாநில குழுக்கள், அதாவது மாநில பேச்சுவார்த்தை குழுக்கு தலைமை தாங்கு ஜவஹர்லால் நேரு. அப்ப ஜவஹர்லால் நேரு பாத்தீங்கன்னா ஒன்றிய அதிகாரங்கள் குழு, ஒன்றிய அரசியலமைப்பு குழு, மாநில குழுக்களுக்கு தலைமை தாங்கி இருப்பாரு. அடுத்து மாகாண அரசியலமைப்பு குழு சர்தார் வல்லபாய் பட்டேல். வரைவு குழு தலைவர் டாக்டர் BR அம்பேத்கர். செயல்முறை குழுவின் விதிகள் குழு தலைவர் டாக்டர் ராஜேந்திர பிரசாத். இயக்க குழுவுக்கும் டாக்டர் ராஜேந்திர பிரசாத் தான் இருப்பாரு. இது இல்லாம ஆலோசனை குழு, அதாவது ஆலோசனை குழுனா அடிப்படை உரிமைகள், சிறுபான்மையினர், பழங்குடியினர் மற்றும் ஒதுக்கப்பட்ட விலக்கப்பட்ட பகுதிக்கான தலைவராக இருந்தவர் சர்தார் வல்லபாய் பட்டேல். இந்த ஆலோசனை குழுவுல 4 துணை குழுக்களுக்கு தலைவர் யாருன்னு பார்க்கலாம். துணைக்குழுக்கள் அதனுடைய தலைவர்கள். அடிப்படை உரிமைக்கான துணைக்குழு தலைவர் JP கிருபாலினி. அடிப்படை உரிமைக்கான துணைக்குழு தலைவர் JP கிருபாலினி. 2 சிறுபான்மையினர் துணைக்குழு தலைவர் HC முகர்ஜி. 3 வடகிழக்கு எல்லை பழங்குடியினர் பகுதி மற்றும் அஸ்ஸாம் அல்லாத பகுதியாக விலக்கப்பட்ட பிற பகுதியின் துணைக்குழுக்கு கோபிநாத் பர்தோலி. 4 முழுவதுமாக பகுதி அதாவது அஸ்ஸாம் பகுதிகள் துணைக்குழு தலைவர் AV தாக்கர். இது இல்லாம சிறிய குழுக்களின் தலைவர்கள். அரசியல் நிர்ணய சபையின் செயற்குழு தலைவர் GV மாவுலாங்கர். வர்த்தக ஆணைக்குழுவின் தலைவர் KM முன்ஷி. மன்ற குழுவின் தலைவர் பட்டாபி சீதாராமையா. தேசிய கொடிக்கான தற்காலிக குழுவை பொறுத்தவரையும் JP கிருபாலினி
மற்றும் ராஜேந்திர பிரசாத் வருவாங்க. அடுத்து அரசியலமைப்பு வரைவு குழு, அரசியலமைப்பு வரையறையின் சிறப்பு ஆய்வுக்குழு, அரசியலமைப்பு வரையறையின் சிறப்பு ஆய்வுக்குழு தலைவர் ஜவஹர்லால் நேரு, அறிமுக ஆவணக்குழு தலைவர் அல்லாடி கிருஷ்ணசாமி ஐயர், நிதி மற்றும் ஊழியர்கள் குழு தலைவர் டாக்டர் ராஜேந்திர பிரசாத், பத்திரிகை துறை தொகுப்பு குழு தலைவர் உஷாநாத் சென், தலைமை ஆணையர்களின் மாகாண குழு தலைவர் பட்டாபி சித்தராமையா, மொழியியல் மாகாணங்களின் குழு தலைவர் எஸ்.கே. தார், நிதி நிபுணர் குழுவின் தலைவர் நளினி ராஜன் சர்க்கார், உச்ச நீதிமன்றத்தின் தற்காலிக குழு தலைவர் வந்து பாத்தீங்கன்னா வரதராஜியார். இது இல்லாம நிதி மற்றும் ஊழியர் குழு, உருது மொழிபெயர்ப்பு குழு, 1947 இந்திய விடுதலை சட்ட விளைவாய்வு குழுக்கு இதனுடைய தலைவர்கள் இல்ல. சோ மொத்தமா 15 குழுக்கள் வந்து ஏற்படுத்தப்பட்டிருந்தது. கேள்வி 20. வரைவு குழு உறுப்பினர்களில் பொருந்தாத நபர்களை தேர்வு செய்க. கோபாலசாமி ஐயங்கார், அல்லாடி கிருஷ்ணசாமி ஐயர், கே.எம். முன்ஷி, உஷாநாத் சென். இதுல பொருந்தாதது வந்து வரைவு குழு உறுப்பினர்கள்ல பொருந்தாது உஷாநாத் சென் மட்டும் தான் பொருந்த மாட்டாங்க. மத்த 3 பேர் வருவாங்க. வரைவு குழு உறுப்பினர்களை பொறுத்தவரை 7 பேர் இருப்பாங்க. டிராப்டிங் கமிட்டி தலைவராக வந்து டாக்டர் B.R. அம்பேத்கர் தலைமையில 1947 ஆகஸ்ட் 29 அமைக்கப்பட்டது. வரைவு குழுவின் வழிகாட்டி என்று அழைக்கப்படுபவர் ஜவஹர்லால் நேரு. வரைவு குழு உறுப்பினர்கள் எண்ணிக்கை தலைவர் உட்பட மொத்தம் 7 பேர் இருப்பாங்க. யார் யாருன்றதை பார்க்கலாம். 1 டாக்டர் B.R. அம்பேத்கர் வரைவு குழுவின் தலைவர். 2 கோபாலசாமி ஐயங்கார். 3 அல்லாடி கிருஷ்ணசாமி ஐயர். 4 கே.எம். முன்ஷி. 5 சையத் முகமது சாதுல்லா. 6 என் மாதவராவ். இங்க 6வது வந்து பாத்தீங்கன்னா என் மாதவராவ். மாதவராவை யாருக்கு பதிலா போட்டிருப்பாங்கன்னா B.L. மிட்டர் என்பவர் உடல்நிலை சரியில்லாத காரணத்தால விலகி இருப்பாரு. B.L. மிட்டருக்கு பதிலாக தான் மாதவராவை ஆட் பண்ணியிருப்பாங்க. அதே போல கிருஷ்ணமாச்சாரி பாத்தீங்கன்னா D.P. கெய்தான் வந்து 1948 இருந்திருப்பாங்க. இந்த மாதிரி கொஸ்டின்ஸ் கேட்டிருக்காங்க. வரைவு குழுவில் B.L. மிட்டருக்கு பதிலாக யார் சேர்க்கப்பட்டார் அப்படின்னு கேட்டிருக்காங்க. அதே போல D.P. கெய்தானுக்கு பதிலாக கிருஷ்ணமாச்சாரி சேர்த்திருப்பாங்க. கேள்வி 21. இந்திய அரசு அரசியலமைப்பு சட்டத்தை ஏற்றுக்கொண்ட போது எத்தனை சரத்துக்கள் நடைமுறைக்கு வந்தன? சோ ஏற்றுக்கொள்ளப்பட்டது இந்தியன் கான்ஸ்டிடியூஷன் எப்ப ஏத்துக்கினாங்கன்னா 1949 நவம்பர் 26ல ஏத்துக்கிறாங்க. அப்ப ஏத்துக்கும் போது 15 சரத்துக்கள் வந்து பாத்தீங்கன்னா நமக்கு அன்னைக்கே நடைமுறைக்கு வருது. என்னென்ன சரத்துக்கள் அன்றைக்கு நடைமுறைக்கு வந்திருக்குன்னு பாருங்க. ஆர்டிகல் 5, 6, 7, 8, 9 குடியுரிமை தொடர்பான சரத்து. அடுத்து ஆர்டிகல் 60 குடியரசுத் தலைவர் நியமனம் தொடர்பான சரத்து. ஆர்டிகல் 324 தேர்தல் ஆணையம் அதாவது இந்தியன் கான்ஸ்டிடியூஷன் ஏற்றுக்கொள்ளப்பட்ட நாளே தேர்தல் ஆணையம் நடைமுறைக்கு வருது. நெக்ஸ்ட் ஒன் 366 ஆர்டிகல் 366 வரையறைகள். 367 விளக்கங்கள். 379, 380, 388, 391 நீக்கப்பட்டது. இது எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா ஏற்றுக்கொள்ளப்பட்ட நாளே சேர்க்கப்பட்டது. இது இல்லாம 392 பிரச்சனைகளுக்கு தீர்வு காணும் குடியரசுத் தலைவரின் அதிகாரம். நெக்ஸ்ட் ஒன் 393 குறுகிய கால தலைப்புகளை பற்றி சொல்லுது. இதுவும் வந்து பாத்தீங்கன்னா இந்தியன் கான்ஸ்டிடியூஷன் ஏற்றுக்கொள்ளப்பட்ட நாளே வந்து நடைமுறைக்கு வந்திருக்கும். கேள்வி 22. சரியான இணையை தேர்வு செய்க. தேசிய சின்னங்கள்ல இதுல எது சரின்னு பார்க்கலாம். 1 தேசிய கொடி இந்தியாவின் சின்னமா அறிவிக்கப்பட்டது ஜூலை 22 1947. சரி. தேசிய கீதம் ஜனவரி 24 1950 ஜனகணமன ஏற்றுக்கொள்ளப்பட்டது. சரி. தேசிய சின்னம் ஜனவரி 25 1950 ஏற்றுக்கொள்ளப்பட்டதா? தேசிய சின்னம் அசோக சக்கரம், அதை வந்து ஏற்றுக்கொள்ளும் ஜனவரி 25 கிடையாது, தவறு. இந்திய தேர்தல் ஆணையம் ஜனவரி 26 1950 நடைமுறைக்கு வந்தது, ஏற்றுக்கொள்ளப்பட்ட கிடையாது. இந்திய உச்ச நீதிமன்றம் ஜனவரி 28 1950 ஏற்படுத்தியிருப்பாங்க. சரி. அப்ப இங்க சரியானது 1, 2, 5 சரி. தேசிய சின்னம் ஜனவரி 26 1950 ஏற்றுக்கொள்ளப்பட்டது. இந்திய தேர்தல் ஆணையம் ஜனவரி 25 1950 ஏற்றிருப்பாங்க, நடைமுறைக்கு வந்திருக்கும். அடுத்த கேள்வி 23. தவறான இணையை தேர்வு செய்க. ஆளுநர் அலுவலகம் வந்து இங்கிலாந்துல இருந்து எடுக்கப்பட்டதானா? கிடையாது, தப்பு. குடியரசுத் தலைவர் முறை இந்திய அரசு சட்டம் 1935 இருந்து எடுக்கப்பட்டதானா? கிடையாது, தவறு.
அரசுக்கு வழிகாட்டு நெறிமுறை கோட்பாடுகள் டிபிஎஸ்பின்னு சொல்லுவாங்க. டிபிஎஸ்பி ஷார்ட்டா நம்ம ஞாபகம் வச்சுக்கலாம். டைரக்டிவ் பிரின்சிபல் ஆஃப் ஸ்டேட் பாலிசி. இது வந்து அயர்லாந்துல இருந்து எடுத்திருப்பாங்க. சரி. பொதுப்பட்டியல் கன்கரண்ட் லிஸ்ட் வந்து ஆஸ்திரேலியாவில இருந்து எடுத்திருக்காங்க. சோ சோர்சஸ் இந்திய அரசியலமைப்பில் இருக்கக்கூடிய மூலங்கள் எங்க இருந்தாலும் எடுத்திருக்காங்கன்றது. இப்ப ஆளுநர் அலுவலகத்தை பொறுத்தவரையும் ஆளுநர் அலுவலகம் இந்திய அரசு சட்டம் 1935 இருந்து எடுத்திருப்பாங்க. குடியரசுத் தலைவர் முறை வந்து இங்கிலாந்துல இருந்து எடுக்கப்பட்டது. இந்த தவறான இணை 1 மற்றும் 2 தான் தவறு. சோ எந்தெந்த நாட்டில இருந்து எந்தெந்த சோர்சஸ் எடுத்திருக்காங்கன்றத நம்ம பார்க்கலாம் முழுமையா. குறிப்பா இந்திய அரசியலமைப்பின் மூலங்களை பொறுத்தவரையும் இந்திய அரசு சட்டத்துல பெரும்பான்மையா எடுத்திருப்பாங்க. இந்திய அரசு சட்டம் 1935ல 2 பங்கு பாத்தீங்கன்னா நம்ம இந்திய அரசு சட்டத்தை தான் எடுத்திருக்காங்க. எதெல்லாம் அதுல மிக முக்கியமா ஆளுநர் அலுவலகம், ஆளுநர் உரை, நிர்வாக செயல்கள், நீதித்துறை, நெருக்கடி கால சட்ட முறைகள், பொதுப்பணி தேர்வாணையம், கூட்டாட்சி தத்துவம், மத்திய பட்டியல், மாநில பட்டியல். நெக்ஸ்ட் ஒன் இங்கிலாந்துல இருந்து இதெல்லாம் எடுத்திருக்காங்க. இந்திய அரசியலமைப்புல ஆட் பண்ணிருக்காங்க. பாத்தீங்கன்னா இங்கிலாந்துல இருந்து பாராளுமன்ற முறை, அரசாங்கம், குடியரசுத் தலைவர் முறை, இரு அவை பாராளுமன்ற முறை, அமைச்சரவை மற்றும் அதன் தலைவர் பிரதமர் ஆவார், ஒற்றை குடியுரிமை, சட்டம் இயற்றும் முறை, சட்டத்தின் ஆட்சி, பாராளுமன்ற சலுகைகள், சட்டமன்ற நடைமுறை, அமைச்சரவையின் கூட்டு பொறுப்பு, சபாநாயகர் முறை, நீதி பேராணை, இதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா இங்கிலாந்துல இருந்து எடுத்திருப்பாங்க. அமெரிக்காவில இருந்து இதெல்லாம் எடுத்திருக்காங்கன்னா குறிப்பா முகவுரை, அடிப்படை உரிமைகள், நீதி புனராய்வு, நீதித்துறை சுதந்திரம், தலைமை நீதிமன்ற முறை, துணை குடியரசுத் தலைவர் முறை, குடியரசுத் தலைவர் பதவி நீக்கம், உச்ச நீதிமன்ற உயர் நீதிமன்ற நீதிபதியின் பதவி நீக்கம், எழுதப்பட்ட அரசமைப்பு சட்டம், துணை குடியரசுத் தலைவர் பதவி நீக்க முறை, இது எல்லாமே அமெரிக்காவில இருந்து எடுத்திருக்காங்க. அமெரிக்கன் கான்ஸ்டிடியூஷன்ல இருந்து. நெக்ஸ்ட் ஒன் அயர்லாந்துல இருந்து எது எடுத்திருப்பாங்கன்னா அரசுக்கு வழிகாட்டு நெறிமுறை கோட்பாடுகள், குடியரசுத் தலைவர் தேர்தல் முறை, ராஜ்யசபா நியமன உறுப்பினர்கள் எல்லாமே அயர்லாந்து எடுத்திருப்பாங்க. நெக்ஸ்ட் ஒன் ஆஸ்திரேலியாவில இருந்து இதெல்லாம் எடுக்கப்பட்டதுன்னா பொது பட்டியல், வர்த்தக மற்றும் வணிக சுதந்திரம், பாராளுமன்ற கூட்டு கூட்டம், மத்திய மாநில உறவுகள், இவை அனைத்தும் ஆஸ்திரேலியாவில இருந்து எடுத்தாங்க. நெக்ஸ்ட் ஒன் வெய்மர் குடியரசு அல்லது ஜெர்மனில இருந்து எது எடுத்திருப்பாங்கன்னா நெருக்கடி நிலை பிரகடனம் செயல்படுத்துதல், நெருக்கடி நிலை பிரகடனத்தின் போது அடிப்படை உரிமைகளை நிறுத்தி வைத்தல் வந்து ஜெர்மனியில தான் எடுத்திருப்பாங்க. சோவியத் ரஷ்யாவில இருந்து இதெல்லாம் எடுத்தாங்கன்னா அடிப்படை கடமைகள், முகவரியில் இடம்பெற்ற சமூக பொருளாதார அரசியல் நீதியின் மாண்புகள் எல்லாம் ரஷ்யாவில இருந்து எடுத்திருக்காங்க. நெக்ஸ்ட் ஒன் பிரான்ஸை பொறுத்தவரை பிரான்ஸ்ல இருந்து என்ன எடுத்திருக்காங்கன்னா குடியரசு, முகவரையில சமத்துவம், சுதந்திரம், சகோதரத்துவம் என்ற 3 வார்த்தை ஆட் பண்ணதும் பிரான்ஸ் நாட்டில இருந்து எடுக்கப்பட்டதா. நெக்ஸ்ட் ஒன் தென்னாப்பிரிக்காவில இருந்து எடுக்கப்பட்டது அரசியலமைப்பு சட்ட திருத்தம், அமெண்ட்மென்ட்னு சொல்லலாம், ராஜ்யசபா உறுப்பினர்களுக்கான தேர்தல் முறை. அடுத்து கனடாவில இருந்து எடுக்கப்பட்டது கூட்டாட்சி அரசாங்கம், எஞ்சிய அதிகாரங்களின் பகிர்வு, வலுவான மத்திய அரசு கட்டமைப்பு, மத்திய அரசு மாநில ஆளுநரை நியமித்தல், உச்சநீதிமன்றத்தில் நீதி ஆலோசனை வழங்கும் அதிகாரம். நெக்ஸ்ட் ஒன் ஜப்பான்ல இருந்து என்ன எடுத்தாங்கன்னா சட்டத்தினால் நிறுவப்பட்ட செயல்முறைகள், கூட்டாட்சியின் வரம்புக்குட்பட்ட அதிகாரங்கள். சரி, ஜப்பான்ல இருந்து எடுக்கப்பட்டது சட்டத்தினால் நிறுவப்பட்ட செயல்முறை. சுவிட்சர்லாந்துல இருந்து எடுக்கப்பட்டது கூட்டாட்சியின் வரம்புக்குட்பட்ட அதிகாரங்கள். எங்க இருந்து எடுக்கப்பட்டது? சுவிட்சர்லாந்துல இருந்து. அடுத்த கேள்வி 24. கூட்டாட்சி பற்றிய கூற்றுகளில் சரியான இணையை தேர்வு செய்க. 1. இந்திய அரசியலமைப்பு வடிவத்தில் கூட்டாட்சி, ஆனால் உண்மை உணர்வில் ஒற்றையாட்சி, அதாவது அரைகலை கூட்டாட்சி என்று கேசி வியர் குறிப்பிட்டார். முதல் கூற்று சரி. கூட்டாட்சி பற்றி யாரெல்லாம் எந்த மாதிரி சொல்லியிருக்காங்கன்றதுல கேட்டிருக்காங்க. இந்திய அரசியலமைப்பு பேரம் பேசப்பட்ட கூட்டாட்சி என்று மோரிஸ் ஜோன்ஸ் குறிப்பிட்டார். இந்திய அரசியலமைப்பு பேரம் பேசப்பட்ட கூட்டாட்சி என்று மோரிஸ் ஜோன்ஸ் சொல்லியிருக்காரா? சரி. இந்திய அரசியலமைப்பு கூட்டுறவு கூட்டாட்சி என்றவர் ஐவர் ஜென்னிங்ஸா? தப்பு. இந்திய அரசியலமைப்பு அதிகார குவிப்பு கூட்டாட்சி என்றவர் கிரைன்வில் ஆஸ்டினா? தவறு. சோ இந்திய அரசியலமைப்பு கூட்டுறவு கூட்டாட்சின்னு சொன்னதா கிரான்வில் ஆஸ்டின். இந்திய அரசியலமைப்பு அதிகார குவிப்பு கூட்டாட்சின்னு சொன்னது ஐவர் ஜென்னிங்ஸ். இந்த 3-4 தவறா இருக்கு. கேள்வி என்ன? கூட்டாட்சி பற்றிய கூற்றுகளில் சரியான இணை 1, 2. கேள்வி 25. இந்திய அரசியலமைப்பின்
நாவல் பகுதி அரசுக்கு வழிகாட்டும் நெறிமுறை கோட்பாடுகள் என்று கூறியவர் யார்? இந்திய அரசியலமைப்பின் நாவல் பகுதி என்று அரசுக்கு வழிகாட்டும் நெறிமுறை கோட்பாடுகளை சொன்னது டாக்டர் B.R. அம்பேத்கர். கேள்வி 26. இந்திய அரசியலமைப்பு சட்டத்தின் சிறப்பு கூறுகளில் சரியானது எது எவை? 1. உலகில் உள்ள எழுதப்பட்ட அனைத்து அரசியலமைப்புகளை விடவும் மிகவும் நீளமானது இந்திய அரசியலமைப்பு. சரி. 2. இது நெகிழா தன்மை கொண்டதாகவும் இந்திய அரசியலமைப்பு பொறுத்தவரையில் நெகிழா தன்மை கொண்டதாகவும் நெகிழும் தன்மை கொண்டதாகவும் உள்ளது. சரி. 3. உலகளாவிய வயது வந்தோர் வாக்குரிமையை அறிமுகப்படுத்தியதோடு 18 வயது நிரம்பிய குடிமக்கள் அனைவருக்கும் எந்தவித பாகுபாடுமின்றி வாக்குரிமையை வழங்குகிறது. சரி. ஒற்றையாட்சி முறை அரசாங்கத்தை ஏற்படுத்துகிறதா? இந்திய அரசாங்கம் பாத்தீங்கன்னா இந்திய அரசியலமைப்பு சட்டம் ஒற்றையாட்சி முறையானா கிடையாது, கூட்டாட்சி முறை அரசாங்கத்தை தான் இந்திய அரசியலமைப்பு ஏற்படுத்தி இருக்கும். அப்ப இங்க 4வது குற்று தவறு. கேள்வி என்ன? இந்திய அரசியலமைப்பு சட்டத்தின் சிறப்பு கூறுகளில் சரியானது 1, 2, 3 சரி. கேள்வி 27. பின்வரும் தொடர்களில் தவறானது எது? 4 தொடர்கள் எது தவறுன்னு கேட்டிருக்காங்க. இங்க தவறானது ஆப்ஷன் சி தான். சிட்டிசன் என்னும் சொல் சிவிஸ் என்னும் கிரேக்க சொல்லிலிருந்து பெறப்பட்டது. இதன் பொருள் ஒரு நகர அரசில் வசிப்பவர் என்பதாகும். அப்ப சிட்டிசன் என்பது கிரேக்க சொல்லனா கிடையாது, இதுதான் தவறு. லத்தீன் சொல், லத்தீன் சொல். அப்போ லத்தீன் சொல் தான் இதன் பொருள். அப்ப சிட்டிசன்னா இதன் பொருள் நகர அரசில் வசிப்பவர் என்பதாகும். அப்ப தவறானது ஆப்ஷன் சி. மத்த 3 ஆப்ஷன் சரியா இருக்கு. இந்திய அரசியலமைப்பு சட்டம் இத்தாலிய பாணியில் கைப்பட எழுதிய பிரேம் பெக்காரி நரேன் ரைஜடா ஆவார். சரி. 1789ஆம் ஆண்டு பிரெஞ்சு புரட்சியின் போது சுதந்திரம், சமத்துவம், சகோதரத்துவம் ஆகிய முக்கிய முழக்கங்கள் ஆகின. இது இந்திய அரசியலமைப்பின் முகவுரையில் முக்கியத்துவம் தரப்பட்டுள்ளது. சரி. டாக்டர் B.R. அம்பேத்கரின் கூற்றுப்படி அரசியலமைப்பு சட்டப்பிரிவு 32 இந்திய அரசியலமைப்பின் இதயம் மற்றும் ஆன்மா ஆகும். சரி. கேள்வி 28. கூற்று காரணம். கூற்று 1946ஆம் ஆண்டு அமைச்சரவை தூதுக்குழு திட்டத்தின் கீழ் இந்திய அரசியல் நிர்ணய சபை உருவாக்கப்பட்டது. கூற்று என 1946ல அமைச்சரவை தூதுக்குழு திட்டத்தின் வழியாக, அல்லது கேபினட் தூதுக்குழுன்னு சொல்லலாம், அதன் கீழ் இந்திய அரசியல் நிர்ணய சபை உருவாக்கப்பட்டது. கூற்று சரி. காரணம் இந்திய அரசியலமைப்பை உருவாக்குவதற்காக இந்திய அரசியல் நிர்ணய சபை உருவாக்கப்பட்டது. காரணம் சரி. அப்ப இங்க கூற்றும் சரி, காரணமும் சரி. மேலும் காரண கூற்றிற்கான சரியான விளக்கம் ஆகும். கேள்வி 29. இந்திய அரசியலமைப்பினை ஏற்று கையொப்பமிட்ட உறுப்பினர்களின் மொத்த எண்ணிக்கை எவ்வளவு? இந்திய அரசியல் நிர்ணய அமைப்புல மொத்தமே 389 பேர் இருந்திருப்பாங்க. இந்த 389 பேர்ல எத்தனை பேர் கையொப்பமிட்டு நவம்பர் 26, 1949 ஏற்றுக்கொள்ளப்பட்டதுன்னா 284 பேர் கையொப்பமிட்டிருப்பாங்க. கேள்வி 30. கூற்று காரணம். கேள்வி 30 கூற்று காரணம். கூற்று இந்தியா ஒரு இறையாண்மை கொண்ட அரசு ஆகும். காரணம் தனது உள்நாட்டு வெளிநாட்டு விவகாரங்களை எந்த விதமான வெளிநாட்டின் தலையீடின்றி நிர்வகிப்பதாகும். இந்தியா என்பது ஒரு இறையாண்மை கொண்ட அரசு. அப்ப இறையாண்மை கொண்டதுன்னா இங்க தனது உள்நாட்டு வெளிநாட்டு விவகாரங்களை எந்த விதமான வெளிநாட்டின் தலையீடு இல்லாமல் நிர்வகிப்புதான் இந்தியா இறையாண்மை கொண்ட ஒரு அரசாகும். அப்ப இங்க கூற்று மற்றும் காரணம் சரி. மேலும் காரணம் என்பது கூற்றிற்கான சரியான விளக்கம் ஆகும். இதுதான் சரியான விடை ஆப்ஷன் டி. நமக்கு முதல் தேர்வா பாத்தீங்கன்னா குரூப் 1க்கான மாடல் எக்ஸாம்ல பாலிட்டி ஏரியால இருந்து 2 டாபிக்ல இருந்து கேள்விகள் எடுக்கப்பட்டுள்ளது. ஒவ்வொரு யூனிட்ல இருந்தும் யூனிட் 4, யூனிட் 5, யூனிட் 6 ஃபுல்லா போக்கஸ் பண்ண போறோம் அப் டு எக்ஸாம் முடிகிற வரை. இதுல ஒரு நாள் ஃபர்ஸ்ட் நாள் பாலிட்டி நடந்துச்சுன்னா அடுத்த நாள் யூனிட் 5ல இருந்து, அதுக்கு அடுத்த நாள் யூனிட் 6ல இருந்து நடக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு எப்படி இருந்ததுன்றத நீங்களே மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. அதே போல இந்த வீடியோவை குரூப் 1 எக்ஸாம் ப்ரிப்பேர் பண்ற உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.